படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று ஜோதிடம் ஏன் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் ஜோதிடம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். ஜோதிடம் என்றால் அது ஒருவருக்கு வருமானம் தரும் கலையோ அல்லது அது ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிலையோ என்பதை விட உன்னை நீ அறிந்து கொள்வதே ஜோதிடம். உன்னுடைய திறன் என்ன, நீ எதற்காக இந்த புவிக்கு வந்திருக்கிறாய், உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய பொருளாதாரம் எப்படி, சுகமேன்மை எப்படி, உன்னுடைய வீரியம் எப்படி, புத்திரம் எப்படி, எதிரி எப்படி, ஆயுள் எப்படி, களத்திரம் எப்படி, பாக்கியம் எப்படி, தொழில் எப்படி, லாபம் எப்படி, உன்னுடைய முடிவு எப்படி என்பதை பற்றி உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டதுதான் ஜோதிடம். உன்னை நீ அறிந்து கொள்ளாமல் நீ எதையோ தேடி அலைகிறாய். ஏன் தேடுகிறாய், எதற்காக தேடுகிறாய், எதனால் அதை அடைய விரும்புகிறாய் என்று உன்னுடைய நிலையை நீ புரிந்து கொள்ளாமலே பல்வேறு இன்னல்களுக்கு பல மனிதர்கள் ஆளாகிறார்கள். அந்த பல மனிதர்களால் பலர் பெரும் பாதிப்புக்கும் ஆளாகிறார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் உள்ளது. ஜோதிடம் என்பது உன்னை நீ அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை ஏடு. அதை நீ புரட்டி படித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் முழுமையான நிலையை அறிந்து கொள்ள முடியும். இது வியாபாரத்திற்காக பேசப்படுவது அல்ல. எல்லாம் உன்னுடைய விருப்பத்தின் பெயரிலேயே உள்ளது. நீ நினைத்தால் அதை திறந்து பார்க்கலாம், உன் நிலையை அறிந்து கொள்ளலாம். இல்லையென்றால் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் பல சிறப்பான கருத்துக்களுக்கு நலம் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.